பிரியாணின்னு சொல்கிறேன். பிரியாணி வந்து நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நம்ம அன்டைமில் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் ஒபிசிட்டி இதெல்லாமே நிறைய பார்க்க முடியுது நம்மளால். ஏஜ் ஆக ஆக எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வென் யூ பில்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னா அதுக்கு தேவை ப்ரோட்டீன். அந்த ஏஜ் ஆகும் போது மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும் நமக்கு, நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. பட் இந்த குறைபாடுகள் மேபி நம்ம இந்த காமராஜரை இந்த உணவு திட்டத்தில் வந்து முட்டை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி எதுக்காக அதெல்லாம் அந்த டைமில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு. பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் டு ஈட் அண்ட் பாவர்ட்டியும் அந்த டைம் நிறைய இருந்துச்சு. கேஸ்ட்ரைட்டிஸில் ஃபஸ்ட்டு சிம்டமே உங்களுக்கு பெயின் தான். ஓகே, சாப்பிட்ட உடனே வயிறு வலி வராது அண்ட் ஏப்பம் வராது. அண்ட் ஏப்பம்னா அப்நார்மலாக வராது. அந்த அப்நார்மலாக வர்றதுன்னா அந்த ரீஃப்ளக்ஸ் டிசீஸில் வருது. மெயின் சிம்டமே வந்து வயிறு வலி தான். சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் அண்ட் வயிறு வலி, இதுதான் மெயினா. பவி, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. குடல் மற்றும் இரைப்பை பிரச்சனைகள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கமலக்கண்ணன். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க 2 பேரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஏன்னா கேஸ்ட்ரோனாலே வந்து எல்லாராலையும் வந்து ரிலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கேள்வி சிம்பிளா பட் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், டயட்னாலே வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருது. அண்ட் இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே மாறி இருக்குல்ல, டயட்னா என்ன அண்ட் நம்மளோட இந்தியன் டயட் ப்ராப்பரா இருக்கா? டயட்னா அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது தான் ஒரு டயட். இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் மட்டும்தான் லைக் நம்ம இந்தியன் காண்டினென்ட்டில் மோஸ்ட்லி ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பைசஸ் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம அளவாக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் சம்டைம்ஸ் நம்மளோட ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைக் நம்ம ரைஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்கேஸ் நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீட் வகைகள் எடுத்துப்பாங்க, அதுவும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான். பட் வாட் வி டேக் ரைஸ் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா நம்ம குடிக்கிற மில்க்லேருந்து ப்ளஸ் நம்ம தால்லேருந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அது மோரோவர் நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிறோம், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. எக் காமன் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி எல்லா அந்த மோரோவர் நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கீரைகள் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபைபர் நிறைய இருக்குது, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லையும் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லாமே கரெக்டான இது விளைச்சல் இருக்குது. ஸோ அது போல் நம்ம இந்தியாவில் வந்து ஐ திங்க் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் குறைபாடு இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாமே வி ஆர் ஹேவிங். ஓகே, அக்ரிகல்ச்சர் வைஸ் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் டயட்டுங்கிறது எல்லாம் ஈக்குலிபிரியமாக இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு மேபி உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வந்து கால்சியம் கிடைக்கணும்னு கிடையாது. பட் நம்ம ராகின்றது ரெகுலராக எடுக்கிறோம், வீக்லி ஒன்ஸ் எடுக்கும் போது வி ஆர் இன்கார்பரேட்டிங் அந்த வைட்டமின்ஸோ மினரல்ஸோ நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக பேலன்ஸ் டயட் நீங்கள் சொல்கிறீங்க. பட் நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்தா ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிறோம் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ராப்பராக இல்லை, நிறைய கார்ப்ஸ் தான் சாப்பிட்றோம், டெய்லி ரைஸ் சாப்பிட்றோம். ஸோ டயபிட்டிஸும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நிறையா விதத்தில் அப்படிங்கிறாங்க. ப்ரோட்டீன் பற்றி எங்கே போனாலும் சோஷியல் மீடியாவில் ப்ரோட்டீன்ங்கிற வார்த்தையே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்போ நம்ம நேச்சுரலாக பார்த்தோம்னா நம்ம அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் தான் நம்மளோட மெயின் பேக் போன் ஆஃப் இதுவாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து உழைக்கிறதுல வந்து ஐ மீன் லைக் காலையில் எழுந்துச்சு விவசாயம் பார்ப்பாங்க. அந்த வெயில் வரத்துக்கு முன்னாடியே போயிட்டு நல்லா அந்த வெயில்லையும் வந்து வேலை பார்க்க முடியும் அவங்களால. வேலை பார்த்து அவங்களோட ஊட்டச்சத்தும் சரி, தே ஈட் அந்த ராகி பாலில் அது சாப்பிடுவாங்க. கூழ், களி அதெல்லாம் எடுக்கும்போது நிறைய கால்சியம் அண்ட் அதுலேயும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் எதுக்கு அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா எனர்ஜி தேவைனால, எனர்ஜி பேர்ன் அவுட்டுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவை. ஸோ அந்த டைமில் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து இப்போ அரிசி வச்சு இட்லி, தோசை அந்த மாதிரி. அது இல்லாமல் இப்போது பிரியாணின்னு சொல்கிறேன். பிரியாணி வந்து நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே நம்ம அன்டைமில்
கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் அண்ட் ஒபிசிட்டி இதெல்லாமே நிறைய பார்க்க முடியுது நம்மளால. ஸோ நம்ம ஊர்லேயே வந்துட்டு எல்லாமே விளைச்சலாக இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பட் இருந்தாலுமே ப்ராப்பர் டயட் இல்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கான காரணம் என்ன? ஊட்டச்சத்து குறைபாடு தான். எல்லாமே தெரியுது இருக்குது, பட் ஆனால் அது கரெக்டாக எடுத்துக்கிறோமான்றதை பொறுத்து இருக்கு. ஸோ இப்போது ஒரே ஃபுட் ஸ்ட்ரீட் போகிறீங்க, அங்கேயே நிறைய ஹெல்த்தியும் இருக்குது அன்ஹெல்த்தியும் இருக்குது. பட் நம்ம நேச்சுராக நமக்கு வந்து இந்த அன்ஹெல்த்தி மேலே தான் ஒரு ஃபோக்கஸ் போகுது. அந்த கண்ணு அங்கதான் போகும். கலர்ஃபுல் ஃபுட்ஸு, ஸ்பைசி ஃபுட்ஸு. ஆமாம். ஸோ இதுபடி பார்க்கும்போது வாட் யூ சூஸ். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சே அங்கே வந்து வெஜிடபிள்ஸோட ஃபைபரோட ஒரு சாலட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அங்கே பக்கத்துலேயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ எதை சூஸ் பண்ணுவோங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே. அண்ட் இன்னும் கொஷின் கேட்டிங்க நீங்கள், ப்ரோட்டீன்ஸ் நம்ம வந்து கம்மியாக எடுக்கிறோன்ட்டு. அதுதான் அந்த ரீசனே மெயினாக வந்து நம்ம எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தான். இப்போ நிறைய சாதமாக சாப்பிட்டுட்டு வேலை செய்யாமல் உட்காந்துருந்தா அது எல்லாமே வந்து கொழுப்பாக தான் ஸ்டோர் ஆகும், நமக்கு ஃபேட்டாக தான் அக்குமுலேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் அதை எப்படி நம்ம ஒரு கட்டிடத்துக்கு வந்து கம்பி ப்ளஸ் சிமெண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க? ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா போன்ஸ், அதுக்கு மேலே மசில்ஸ். ஸோ போன் இஸ் மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் மினரல்ஸ். அதுக்கு மேலே இருக்க மசில்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே. ஸோ ஏஜ் ஆக ஆக எலும்பு தேய்மானம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வென் யூ பில்ட் மசில்ஸை ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னா அதுக்கு தேவை ப்ரோட்டீன். அந்த ஏஜ் ஆகும்போது மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு மசில்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. பட் இந்த குறைபாடுகள் மேபி நம்ம இந்த காமராஜரை இந்த உணவு திட்டத்தில் வந்து முட்டை சேர்த்துக்கிறது அந்த மாதிரி எதுக்காக அதெல்லாம் அந்த டைமில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு. பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் வாட் டு ஈட் அண்ட் பாவர்ட்டியும் அந்த டைம் நிறைய இருந்துச்சு. இப்போது ஐ திங்க் பீப்புள் ஆர் அவேர் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. அண்ட் ரிகார்டிங் டயபெட்டிஸ் நீங்கள் கேட்டிங்க, டயபெட்டிஸ்க்கும் வந்து ஜெனட்டிக் ஒரு காரணமாக இருந்தாலுமே நிறைய இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் தான். டயட்ரி ஹேபிட் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து இந்த இயர்லி டயபெட்டிஸ் வரதுக்குலாம் ரொம்ப காரணமாக நான் பார்க்குறேன். நம்ம ப்ரோட்டீன் பேசும்போது நிறைய பேர் ஜிம்க்கு போகிறவங்க பாடி பில்டர்ஸ்லாம் வந்து நிறைய இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லதா? நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 20 to 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஸோ அதுக்கு பாடிக்கு இப்போ பாடி பில்டர்ஸ் எல்லாம் நேச்சுரலாகவே அவங்க பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தேவை. ஸோ நார்மலாக இருக்கிற ஷேப் இல்லாமல் தே வாண்ட் டு பில்ட் தர் மசில்ஸ். ஒரு பாடி பில்டிங் காம்படிஷனுக்காக போகும்போது எக்ஸ்ட்ராவாக க்ரோ ஆகணுன்றதுக்காக தே ஆர் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். அப்போது அந்த ரெக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தே டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ். அதாவது ப்ரோட்டீன் பவுடரோடு இருந்துட்டா ஓகே. அதை தாண்டி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஸ்டீராய்ட் போட்டுக்கிறது, அந்த மாதிரி தான் அட்வைசபிள் கிடையாது. பட் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை வராது, ஹார்ம்ஃபுல் கிடையாது. ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே டாக்ஸின்ஸ் ஆகி நம்ம கிட்னி வழியாக தான் வெளியேறுது. கிட்னி இஷ்யூஸ் வரும்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பொறுத்து இருக்குது. லைக் அது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு, அது இம்போர்ட்டடா இல்லை என்ன, சில இதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் எதாவது இருக்குது, நம்மளுக்கு தெரியாது அது. ஸோ அந்த மாதிரி டைமில் சம்டைம்ஸ் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காது. நல்லா ஹைட்ரேட் பண்ணாங்கன்னா வாட் எவர் இது இருக்கு டாக்ஸின்ஸ் இருந்தாலும் கிட்னி வந்து வெளியேற்றுறதுக்கான அது ஒரு அற்புதமான ஒரு ஆர்கன். அது தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், தண்ணி குடிக்கணும். மெயினாக ஹைட்ரேஷன் வில் எலிமினேட் ஆல் த டாக்ஸின்ஸ். சார், ப்ராப்பராக ஒரு ஃபுட் டயட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி டயட்லேயே இப்போ நிறைய விதமான டயட் சொல்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. வாட்டர் டயட், அந்த டயட், இந்த டயட். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டயட் மெயினாக வந்து கேலரி டெஃபிசிட். லைக் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வேலை செஞ்சுட்டா we will maintain the weight. சாப்பிட்றத அளவு தாண்டி நம்ம வேலை பார்க்கும்போது வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சாப்பிட்றத விட வேலை செய்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தால் வெயிட் கெயின் ஆக போகுது. சில பேருக்கு மெட்டபாலிசம் ஒன்று இருக்குது. நம்ம மெட்டபாலிசம் நான் சாப்பிடவே மாட்டேன் டாக்டர், ஆனால் எனக்கு வெயிட் போடுதுன்னுவாங்க. அவங்க உடம்போட மெட்டபாலிசம் அந்த மாதிரி. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுறது மெயின் ரீசனே வெயிட் லாஸ்க்கு தான். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு வெறும் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டா வெயிட் போடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட். என்னென்னா இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கல, அடுத்து உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் தேவை உடம்புக்கு,
ஸோ உடம்பு என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன மாலிகுலை பிரேக் டவுன் பண்ணணும்னு பார்க்கும். அது லிவரில் ஸ்டோர்ஸ் இருக்கும், அதை பிரேக் டவுன் பண்ணும். அதுக்கு அடுத்த ஸ்டோர்ஸ் என்னன்னு பார்க்கும், அதுதான் ஃபேட். ஸோ ஃபேட் பிரேக் டவுன் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ஸ் எல்லாமே டெப்ளீட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட் பிரேக் டவுன் ஆகி அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும். அது ஒரு பாடி ஒரு ஸ்டேட்டை வந்து கீட்டோசிஸ் ஸ்டேட்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேட்டில் வந்து பாடி இருக்கும்போது வெயிட் லாஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது ப்ராப்பராக பண்ணணும். கீட்டோ டயட்லேயும் மற்ற ஆல்டர்னேட் டயட்ஸ்லாம் பேலன்ஸ் டயட் இல்லாமல் வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக டயட் போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக கவுன்சிலிங் டாக்டரை பார்த்தோ இல்லை டயட்டிஷியனை பார்த்தோ ப்ராப்பராக பண்ணாக்கா தே வில் பெனிஃபிட் ஃப்ரம் இட். பிகாஸ் அதை விட்டால் திருப்பியும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் டயட் இருந்தாலுமே அதோடு சேர்த்து ப்ராப்பர் எக்ஸசைஸ், அதாவது மசிலை வந்து எவ்வளோ உறுதிப்படுத்துகிறோமோ, மசிலுக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ, மசில் வில் பிரேக் த ஃபேட் பெட்டர் தேன் டயட்டிங். டயட்டிங் வில் ஹெல்ப் யூ. பட் ஒரு மசிலை வந்து நல்லா வருத்தி அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண அதில் வரக்கூடிய ஃபேட் லாஸுங்கிறது திருப்பி நீங்கள் வெயிட் போடுறத கூட டிலே பண்ணும். அதனால ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் முக்கியம்ங்கறாங்களா? எஸ் அப்சல்யூட்லி. இதே நீங்கள் டயட் மட்டும் இருந்து நீங்கள் திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா டக்குன்னு வெயிட் வந்துடும் திரும்பி. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறோம், அதனால ப்ளோட்டிங் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காப்ஸ்க்கு பதிலாக வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம், சப்பாத்தி ரொட்டிலாம் எடுத்தால் வந்து ப்ளோட்டிங் ஆகாது, வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது நிஜமாலே வந்து சப்பாத்திலாம் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா? ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி எடுத்தா? ரைஸ் இஸ் அ சிம்பிள் கார்போஹைட்ரேட், சப்பாத்தி இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அதுவும் கார்போஹைட்ரேட் தானே. நீங்கள் அதுலேயும் டஸ்ட்டு தான் வந்து மைதா டஸ்ட் ஹவ் எனி நியூட்ரிஷியஸ் வேல்யூ, பட் ருசி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த சப்பாத்தி எடுக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகாது, பட் யூ கேன் மெயின்டைன். அதான் சொன்னேனே, சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்ட் ஆச்சுன்னா வி வில் மெயின்டைன் த வெயிட். வெயிட் லாஸ்ன்னு பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட். அண்ட் ப்ராப்பர் டயட்னா இட் இன்க்ளூட்ஸ் பேலன்ஸ் டயட். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் அளவா, ப்ரோட்டீன்ஸ் அளவா, அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அளவாக எடுத்துக்கிட்டு நல்ல ஹைட்ரேஷன் ப்ளஸ் ஒர்க் அவுட், இதுதான் வந்து லைஃப் லாங் சஸ்டெயின் ஆகும். பட் இன் அடிஷன் டு இட் எல்லாருமே வந்துட்டு ஒரு டயட்னா வந்துட்டு ஐதர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணணும் இல்லைன்னா டின்னரை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி தவறான விஷயம்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன் நான் அப்படி எதை பார்க்குறேன்னா, லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓவர் நைட் நம்ம எம்டி ஸ்டமக்கில் இருக்கோம். ஸோ ஓவர் நைட்டில் நம்ம ஆர்கன்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது, நம்ம தூங்குறோம் அவ்வளோதான். பட் இன்டர்னலாக எல்லாமே நடக்குது, உங்கள் டைஜஷன் நடக்குது, அந்த உணவு வந்து செரிமானம் ஆகி அது ஸ்டூல்ஸாக மோஷனாக மாறி அது நகர்ந்து வருது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்கு உள்ள. பிரெயின் நம்ம தூங்கினாலுமே அந்த இயக்கத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்ம ஓவர் நைட்டில் வந்து நம்ம ஃபாஸ்டிங் தான் இருக்கும் தூக்கத்தில். ஸோ அந்த டைமில் வந்து எல்லா ஆர்கன்ஸும் ரெஸ்ட்டு. பகலில் வேலை செஞ்ச ஆர்கன்ஸ் எல்லாமே நைட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ மார்னிங் சாப்பிட்றீங்க, அதோடு சேர்த்து ஈவினிங் தான் சாப்பிட போகிறோம். ஸோ இன்டர்மிட்டண்ட்டாக நீங்கள் வந்து இகோனா ஃபாஸ்ட். அந்த டைமில் நீங்கள் ஹைட்ரேட் பண்ண போகிறீங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஃபீல் ஒரு டல் ஆகக்கூடாது அப்படின்னா, நீர் வத்துது உடம்புல, யூல் ஃபீல் டீஹைட்ரேட்டட். ஸோ அப்போ நம்ம ஹைட்ரேட் பண்ணோம்னா அந்த டல்னஸ் இருக்காது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் டைம் ப்ரொலாங் பண்ணுறதுனால உங்களோட, நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக கார்போஹைட்ரேட் டெப்ளீட் ஆகுது, உடம்புலேருந்து செலவாயிருச்சு, அடுத்து ஸ்டோர்ஸ் செலவாகுது, அடுத்து என்ன ஆகும், ஃபேட் மொபிலைஸ் ஆகும். இது வந்து ஒன் ஆஃப் தி வே ஆஃப் மெயின்டைனிங் த வெயிட். ஓகே. அதே நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை 3 வேலையை பிரித்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டின்னரை சாப்பிட்டாலும் சேம் தானே. ஏர்லி டின்னர் மாதிரியா? ஏர்லி டின்னர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா நிறைய பேர் 9 மணி 10 மணி 11 மணிக்கு தான் வந்து டின்னர் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு தூங்கிடுறாங்க. ஸோ அதனால கூட ப்ளோட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக வரும். இப்போ சாப்பிட்ட உடனே படுக்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னா, சாப்பிட்ட உடனே நம்ம உணவு குழாய் எப்படின்னா, சாப்பிட்டு மெசிச்சிட்டு முழுங்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போகுது, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போயிடுது. நடுவில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இட்ஸ் ஒன் வே, இட் ஷுட் நாட் கம் பேக். பின்னாடி வரவே கூடாது எதுவுமே. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த உணவு குழாய் போய் குடலில் ஜாயின் ஆகிற ஜங்ஷன் வந்து ஒரு டோர் மாதிரி. உணவு வந்து உள்ளே போயிடுச்சு, அந்த ஓப்பன் ஆகும், உணவு போயிடும், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ சாப்பிட்ட உடனே வயிற்றுல உங்களுக்கு
உணவு ஆசிடு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு கெமிக்கல் இருக்குது, டைஜஸ்ட் ஆகிற பார்ட்டிக்கல். படுத்த உடனே என்ன ஆகும், அது போய் இந்த உணவு குழாய் ஜங்ஷனை வந்து இரிட்டேட் பண்ணும். இரிட்டேட் பண்ண என்ன ஆகும், நெஞ்சு எரிச்சல் வரும். இந்த நெஞ்சு எரிச்சல் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படியே இருக்காது. கொஞ்சம் தண்ணி குடிச்சோ ஜெலுசில் சாப்பிட்டோ அப்படியே டெம்பரரியாக ரிலீஃப் பார்க்குறாங்க. ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பண்ண என்ன ஆகும், ரிப்பீட்டடாக எதனால இந்த டேமேஜ் ஆகலான்னா சாப்பிட்டோன்னே படுக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று லேட் நைட் சாப்பிட்றது. லேட் நைட் சாப்பிட்டா டைஜஷன் சீக்கிரமாக ஆகாது. ஏன்னா வயிற்றுல வந்து ஒரு உணவு வந்து 3 hours இருக்கும் ஸ்டொமக்கில், அதுக்கப்புறம் தான் சிறுகுடலுக்கே போகும். ஸோ நீங்கள் நைட் ஒரு மசாலா ஐட்டம் சாப்பிட்றீங்க. தேர்ட் வந்து ஆல்கஹால். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆசிட் இருக்கு, ஆல்கஹால் இன்னும் ஆசிட் இன்னும் போய் அந்த உணவு குழாயை நல்லா டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் ஸ்மோக்கிங் இதுவும் இரிட்டேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் சொல்லுவோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த உணவு குழையை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வீக் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னா உணவு ரீகஜரேட் ஆகும். ரீகஜரேட் ஆச்சுன்னா கிரானிக் காஃப் வரும். அது உணவு குழாயில் போயிட்டு வந்து சுவாச குழாய் கூட போயிட்டு இரும்பல் உண்டாக்கும். நைட்டில் மிட் நைட்டில் எழுந்துச்சு காஃப் பண்ணுவாங்க. அண்ட் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது எல்லாமே இந்த உணவு குழாய் வீக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்கள் டின்னர் டைம் வந்து எப்போ சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 o'clock தூங்குறீங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸ்டொமக்கில் இருக்க ஃபுட் டைஜஸ்ட் ஆகி சிறுகுடல் போனால் இட் டேக்ஸ் 3 hours. ஸோ மினிமம் 3 hours முன்னாடி சாப்பிட்றது பெட்டர். ஸோ அதனால் இயர்லி டின்னர், அதாவது 7 o'clock சாப்பிட்டுட்டிங்கன்னா பை 10 o'clock when you sleep வயிற்றில் இருக்க கண்டென்ட் எல்லாம் போயிடும். அளவு கம்மியாச்சுன்னா நைட்டு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகி அது சிறுகுடல் போயிருச்சுன்னா your stomach will become empty. So that reflux issues எல்லாம் வராது. You will sleep peacefully அண்ட் ஸ்லீப்பும் பெட்டராக இருக்கும். உடனே நம்ம கம்மியாக சாப்பிட்டா திருப்பி நைட்டு பசிக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் இன்னொரு காமன் டவுட் வந்து, இப்போ நம்ம ஒரு ப்ராக்டிஸ் படி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் எல்லாரும் டீயோ காஃபியோ தான் கன்சியூம் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் வந்து அது தவறுன்னு சொல்கிறாங்க. எம்டி ஸ்டொமக்கில் வந்து டீ கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்? அது காமன் டவுட். ஏர்லி மார்னிங்கில் டீ கன்சியூம் பண்ண நம்ம கண்ட்ரியில் வந்து டீ அண்ட் காஃபி ஒரு இப்போது நேஷ்னல் பிவரேஜாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் அடிக்டட் டு ஏதோ ஒன்று. இப்போ பசங்களுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி கொடுக்குறாங்க பிறந்த உடனே, அது வயசுக்கு அப்புறம் குடிக்க மாட்டேன்னொடனே ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே அவங்களே காஃபி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. காஃபி வந்து ஒரு டே டு டே லைஃப் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதாவது குடல் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது எடுத்துக்கிறதுல, ஒரு ஸ்மால் அமௌண்ட் எடுக்கிறதுல. ஏன்னா குடல் அசைவு சொன்னேன்ல நான், காலையில் எழுந்த உடனே எதுக்கு ஒரு தனுஷ் மூவி ஒன்று இருக்குது, காலையில் எழுந்து வச்சோடனே எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து அந்த துளசி மரத்தை சுற்றி நடப்பாங்க. நடந்து அப்போ அந்த அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க, குடிச்சிட்டு நடக்கணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் குடல் அசைவு எப்படி இருக்குன்னா ஒரு வேவ் மாதிரி. நம்ம வேவ் வந்து பார்க்குறோம் கடைசி, அதாவது ஷோரோட லாஸ்ட்டில் ஆரம்பித்து ஷோருக்கு வந்து முடியுது. அதே போல தான் குடல் அசைவும். நம்ம இங்கே முழுங்கின பிறகு அந்த அசைவு வந்து இந்த உணவு குழாய் ஸ்டார்ட் ஆகி மலக்குடல் ஆசனவாய் வரைக்கும் அந்த அசைவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் யூ கெட் அப், அந்த எழுந்த உடனே அந்த தண்ணி குடிக்க சொல்கிறதுக்கான ரீசன் தான். முழுங்கு தண்ணி குடிக்க அந்த அசைவுகள் வந்து ப்ராக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்துச்சு வெறும் வயிறு தான் இருக்கும், வெறும் வயிறு தான் இருக்கும், சிறுகுடலும் வெறும் வயிறு தான் இருக்கும். அதுக்கு கீழே தான் மலக்குடல் தான் மலம் இருக்கும். ஸோ இந்த பெரிஸ்டால்சிஸ் சொல்லுவோம். அந்த அசைவு வந்து கடைசி வரைக்கும் போச்சுன்னா அந்த மலம் எல்லாம் ஒரு பக்கமாக வரும், அங்கங்கே இருக்குது. ஏன்னா 3 வேளை பிரித்து சாப்பிட்றோம் நம்ம. ஸோ அது எல்லாமே ஒரு டைம் வெளியேறணும்னா இட் ஷுட் கம் டு அ பிளேஸ். அது அப்போது அந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராப்பராக இருந்தால் அதுக்கு தான் காலையில் எழுந்துச்சு வார்ம் வாட்டர் குடிக்க சொல்கிறோம். ரெண்டாவது, சில பேருக்கு வந்து காஃபி குடித்தாதான் ஸ்டூல்ஸ் வரா மாதிரி, அதுவும் என்ன பண்ணுது, ஒரு ஸ்டிமுலண்ட் தான். ஸோ கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலண்ட். இதே குடல் பிரச்சனை வந்துடுச்சு, காஃபி குடிக்கிறதுனாலையும் கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம். ஸோ இப்போ பேஷண்ட் வராங்க என்கிட்ட, கேஸ்ட்ரிக் இஷ்யூவோட வராங்க, ரீஃப்ளக்ஸ் டிசீஸோடு வராங்க, ஃபஸ்ட்டு சொல்கிறது காஃபி அவாய்ட் பண்ணுங்க, குடிக்கக்கூடாது. ஏன்னா பிரச்சனை இருக்கவங்களுக்கு காஃபி செட் ஆகாது. இப்போ வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாலலாம் சொல்கிறாங்க பிளாக் காஃபி வந்து காலையில் குடிச்சா ரொம்ப நல்லது. ஸோ புல்லட் காஃபிங்கிறாங்க, பிளாக் காஃபி வித் கீ, அதுதான் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட கட் ஹெல்த்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அது திரும்பி அதே சொல்லுவேன் நான், இஃப் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை நீங்கள் குடிக்கலாம், தப்பில்லை, ஒன்றும் ஆகாது. காஃபி குடிக்கிறது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட் தான், உங்களுக்கு கட் மொட்டிலிட்டிக்கு ஒரு ஸ்டிமுலண்ட்டாக கொடுக்கலாம். இதே உங்களுக்கு நீங்கள் வந்து அது குடிக்கும் போது கட் ரொம்பவும் ஸ்டிமுலண்ட் ஆகி வயிறு வலி உண்டாக்குதுன்னா
அட்வைசபிள் கிடையாது. அண்ட் டாக்டர், அசிடிட்டியும் வந்து ஒரு காமனான காஸா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அசிடிட்டி வரதுக்கான காரணம் என்ன, அண்ட் அது வந்து ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்குமா? அசிடிட்டினா என்ன, அதாவது உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சல் வருது, ஃபர்ஸ்ட் டைம் வருது உங்களுக்கு. எதனால உங்களுக்கு அந்த மாதிரி வரலாம்னா, நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் போகிறீங்க, இல்லை ஒரு டாக் கொடுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை எக்ஸாம்ஸ் வருது உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கலாம். அதுலேயே நேச்சுரலாகவே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம்ல, அந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமனாக இந்த பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் முன்னாடி இதெல்லாம் ரொம்ப காமன். இதே அடலசன்ஸ் அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஓவர் நைட் வந்து இந்த ஆசிட் வந்து பித்தப்பையில பித்தம் ஸ்டோர் ஆகுது. காலையில் எழுந்துச்சு நீங்கள் சாப்பிடல, அந்த பித்தம் வந்து வயிற்றுக்கு வருதுன்னா அது வயிறை போயிட்டு அரிக்க தான் செய்யும். அதோட சேர்த்து ஆசிட் சேர்ந்துச்சுன்னா அரிக்க தான் செய்யும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணும் போது இந்த அரிப்பு ஜாஸ்தி ஆகும் போது ரணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ரணம் வந்துச்சுன்னா வயிறு சிவியர் வலி வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் பில்லர் சொல்லி ஃபார் எனி ப்ராப்ளம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது. ரெண்டாவது, வயிற்றுக்கு ஒத்துக்காத, இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறாங்க, அப்போ இன்னும் அக்ரவேண்ட் தான் ஆகும். ஸோ ஒரு பிரச்சனையை நம்மளே வர வச்சுட்டு அதை அக்ரவேட்டோ பண்ணிக்கிறது தான் மெயின் ரீசன். அண்ட் அதே மாதிரி கேஸ்ட்ரோனா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு உங்களை பார்த்தோன்னே. ப்ளோட்டிங், இந்த ஒரு இஷ்யூ வந்து நார்மலாக வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவாக இருக்குது. ப்ளோட்டிங் வரதுக்கான காரணம் என்ன? அண்ட் ஏப்பமும் வந்து நிறைய பேருக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. வயிறில் வந்து ரணம் இருக்குது, ஓகேவா? நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு குடல் அசைவு இருக்குன்னு சொன்னல. குடல் அசைவு வந்து எங்கே புண்ணு இருக்கோ, ரணம் இருக்கோ, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும், அசைவு கம்மியாயிடும். ஸோ இப்போ எல்லாமே வயிற்றுல தேங்கி இருக்கு, அது நகராம அப்படியே இருக்காங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சாப்பிடும் போது சேர்ந்து காற்றும் சேர்த்து முழுங்குவோம், ஓகேவா? ஸோ காற்று முழுங்கின உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏப்பமாக வருது. இந்த காற்று எக்ஸஸாக போன ஏர் தான் வந்து ஏப்பமாக வரும். ஏப்பம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, டைஜஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது கிடையாது. வாட் எவர் எக்ஸஸ் ஏர் வி டேக், இட் கம்ஸ் அஸ் ஏப்பம். அப்போதான் உங்கள் ஃபுட்டெல்லாம் ஒரு பக்கமும் காற்றெல்லாம் ஒரு பக்கமும் பிரிஞ்சு நார்மலாக எல்லாரோட உடம்புலையும் வந்து அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டொமக்கில் வந்து ஏர் இருக்கும். அது நார்மல். ஃபண்டஸ்ன்னு ஒரு பகுதி இருக்குது, ஸ்டொமக் வந்து இப்படி இருக்குது, ஸ்டொமக் மேல் பகுதி வந்து ஃபண்டஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே எப்பவுமே காற்று இருக்கும். அதே மாதிரி நம்ம மூளையில் பார்த்தீங்கன்னா சைனஸ் இருக்குல்ல, அங்கேயும் காற்று இருக்கும். ஸோ இந்த காற்று என்ன ஆகுது, நம்ம உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு காற்றாவும் உணவாகவும் பிரிஞ்சு அந்த எக்ஸஸ் காற்று வெளியில் வந்துடுது ஏப்பம் வந்துருச்சுன்னா வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்ல, இருக்கிற காத்தெல்லாம் வெளியேற்றி நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லுது நம்மளோட வயிறு. அதுதான் அர்த்தம். மற்றபடி டைஜஷன் ஆனதுக்கு அர்த்தம் கிடையாது அது. ஸோ டைஜஷன் ஆகிறதுக்கு 3 hours ஆகும். நல்லா ஹெவி மீல்லாம் சாப்பிட்டோம்னா எப்படி உடனே டைஜஸ்ட் ஆகும்? இந்த கேஸ் வெளியில வரதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சோடாஸ் குடிப்பாங்க. சோடா என்ன பண்ணும், திருப்பியும் அந்த கார்போனேட்டட் கேஸ் உள்ள போனோடனே இருக்கிற கேஸோட மிக்ஸ் ஆகி பெரிய ஏப்பம் வந்தோடனே தே ஃபீல் ரிலீவ்டு. ஏன்னா அந்த ப்ளோட்டிங் சென்சேஷன் ஏன் வருதுன்னா, காத்தும் உணவும் மிக்ஸ் ஆகி வயிறு உபசம் ஆயிருச்சு. அந்த காத்து வெளில வந்தோன்னே வி ஃபீல் ரிலீவ்டு, டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதே ஒரு பிரச்சனை இருக்கும் போது இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ப்ளோட்டிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஃபர்தராக ஃப்ரண்ட்டில் ப்ராக்ரஸ் ஆகாமல் ரிட்டன் மேலே வந்து ஏப்பமாக வரும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கேஸ் வந்து நிற்கும் போது சிவியர் பெயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட் வந்து செஸ்ட் பெயின் நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் வரது கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு செஸ்ட் பெயின் இருக்க மாதிரி இருக்குது, படபடப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இசிஜி எடுத்து பார்த்தா நார்மலாக இருக்கும். பட் எல்லாமே டியூ டு இந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ். அதாவது இந்த உணவு குழாயே எருக்களிச்சு குடலோட ஒரு பகுதி மேலே லைட்டாக ஏறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த இடம் நெஞ்சே பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது நெஞ்சு வலி வர அளவுக்கு சமமான ஒரு வலியை கொடுக்கும். அது அந்த அளவுக்கு ஃபியர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் வந்து எண்டாஸ்கோபி பண்ணணும். எண்டாஸ்கோபி பண்ணி அந்த இடத்துல எவ்வளோ மோசமான டேமேஜ் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமாக அது பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னவா இருக்கும்? கேஸ்ட்ரைட்டிஸில் ஃபஸ்ட்டு சிம்டமே உங்களுக்கு பெயின் தான். ஓகே. சாப்பிட்ட உடனே வயிறு வலி வராது, அண்ட் ஏப்பம் வராது. அண்ட் ஏப்பம்னா அப்நார்மலாக வராது. அந்த அப்நார்மலாக வர்றதுன்னா அந்த ரீஃப்ளெக்ஸ் டிசீஸில் வருது. மெயின்
சிம்டமே வந்து வயிறு வலி தான். சாப்பிட்டோன்னே நெஞ்செரிச்சல். நெஞ்சு எரிச்சல் அண்ட் வயிறு வலி இதுதான் மெயினாக ஓகே. கேஸ்ட்ரைட்டிஸில் வர்றது. ஸோ டாக்டர், நீங்கள் எண்டோஸ்கோப்பி பற்றி சொல்லியிருந்தீங்க. எண்டோஸ்கோப்பினாலே கேட்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஐயோ அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்? ஸோ எண்டோஸ்கோப்பி வந்து இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். ஒரு ஒரு பிரச்சனை கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ எண்டோஸ்கோப்பிங்கிறது ஒரு கேமரா வந்து வாய் வழியாக போட்டு நம்ம குடலுக்குள்ளே போயிட்டு புண் இருக்கா, ரணம் இருக்கா, இரத்த குழைகள் புடைப்பு இருக்கா, அண்ட் எவ்வளோ மோசமாக இருக்குது, அண்ட் அந்த உணவு குழை ஜங்ஷன் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா, நார்மலாக இருக்கா, இதுக்கு வந்து இன்னொரு H. pylori சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிருமி, அது இருந்தாலும் வயிறு புண்கள் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளே போயிட்டு நம்ம பயாப்சி டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இருக்கான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எண்டோஸ்கோபி மெத்தடில் தான். ஓகே. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லையோ சிடி ஸ்கேன்லையோ பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ எண்டோஸ்கோபி இஸ் அ டயக்னோஸ்டிக் டூல். இதே கேன்சர் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எண்டோஸ்கோபி தான் பண்ணுறோம். உள்ளே போயிட்டு எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு, அது என்ன டைப் ஆஃப் கேன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அதில் பயாப்சி எடுக்கணும். ஸோ எண்டோஸ்கோபி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஜப்பானில் வந்து இந்த ஆட்டம் பாம்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் இருந்தது அவங்களுக்கு. ஸோ இயர்லியராக அவங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ அவங்க எப்படி மெடிக்கல் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னா, ஒரு ஏஜுக்கு அப்புறமா ஸ்க்ரீனிங்ன்ற பேரில் டெஸ்ட் பண்ணிப்பாங்க. எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிப்பாங்க. இப்போது குடல் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, மலைக்குடலுக்கும் பார்த்துருவாங்க, பெருக்குடலுக்கு பார்த்துருவாங்க. அந்த செல்ஸ் அந்த அந்த குடலோட மேல் பரப்பில் தான் செல்ஸ் ஆரம்பிக்குது, கேன்சர் ஆரம்பிக்குது. அப்போவே அது கண்டுபிடிச்சி அந்த செல்ஸ்லேருந்து 2 லேயரோடு எடுக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்துட்டாங்க. ஸோ யூ ப்ரிவெண்ட் அ கேஸ்ட்ரெக்டமி. அது குடலை கட் பண்ணி தைக்க சர்ஜரி நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியுது. அந்த கேன்சரை ஆரம்ப ஸ்டேஜ்லேயே தடுக்க முடியுது. திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீனிங். இப்போ நம்ம டாக்டர் வந்து ஒரு டெஸ்ட் சொல்லிட்டாரா, பண்ணிட்டா ஏதாவது தெரிஞ்சிருமேன்னு பயம் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம், ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன, சீக்கிரமா குணப்படுத்தலாம். அதை தெரியாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு அது மோசமாகல என்ன இருக்கு? கரெக்ட். டயக்னோசிஸ் பண்றது தானே இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு பயந்தா நம்ம எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது சொல்லுங்க. ஸோ இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். நீங்க ஒரு சிம்டம் சொல்றீங்க கேஸ்ட்ரோ ரிலேட்டடா, அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சொல்றாங்க. அந்த டெஸ்ட் பண்றதுல மட்டும் யோசிக்க கூடாது. ஏதோ முன்னாடியே கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு காமனான டேர்ம் பைல்ஸ். இது நிறைய பேருக்கு இப்போ வருதுன்னு கேள்விப்படுறோம். பைல்ஸ் எதனால வருது அண்ட் என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் இருக்குது பைல்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு? நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் டயட் பற்றிலாம் பேசணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் வர்றது ஹெமராய்ட்ஸ், அதாவது பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹஸ் அன் பேஷண்ட். ஏன்னா ஒருத்தருக்கு 1/3 ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ. பிகாஸ் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல், அன்டைம் ஃபுட் இன்டேக், நோ ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்து இட் லீட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் வில் லீட் எவென்ச்சுவலி டு பைல்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் டாய்லெட்டில் உட்காந்து ஃபோன் பார்க்குறது, நான் சொன்ன முன்னாடி சொன்ன எல்லாமே சேர்ந்து இதோட சேர்ந்துச்சுன்னா when you strain, அதாவது முக்கி மோஷன் போகும்போது அங்கே இருக்க ரத்த நாளங்கள்லாம் புடைக்கிறது தான் பைல்ஸ். அந்த ரத்த நாளங்கள் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாரும் ஈஸியாக பகிர்ந்துருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா பேஷண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதே லேட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப மோசமாகணும். எப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளீடிங் ஆகணும். என்னைக்குன்னா ஒரு நாள் ப்ளீடிங் ஆச்சுன்னா இது வந்து சூடுனால ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆமாம், விளக்கெண்ணெய் சாப்பிடுவாங்க, தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவாங்க, அடுத்த நாள் ப்ளீடிங் நின்றுடும், அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு விட்டுருவாங்க. பட் அது என்ன ஆகும்னா சைலண்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்க போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பைல்ஸ்லேயே கண்டுபிடிச்சா, இப்போ நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் வரவங்களுக்கு எல்லாமே எஜுகேஷன் தான். சர்ஜரியோ மெடிசன்ஸ் கொடுப்பேன், பட் எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்களுக்கு ஏன் அந்த வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே ஏன் வந்துச்சுன்றதை தெரிஞ்சு நம்ம விலக்கி சொன்னால் கூட திருப்பியும் பழையபடி இதனால் வந்திருக்குமான்னு வேற ஒரு விஷயத்த தான் கேட்பாங்க. சரி, நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க,
மோஷன் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வரது தான் இந்த பிரச்சனை. அப்போ நான் இந்த சாப்பிட்றதுனால வரது இல்லையா? when you உங்கள் ஃபுட்டில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, ஃபைபர் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனே வருது. இன்னொன்று ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிறது. அதுதான் கேட்க வந்தேன் நான். ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து மோஷன் போன பிறகு ஒரு எரிச்சல் ஏற்படும். போய் ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க, மோஷன் வராது. ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணால் யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ அப்போது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது வாட் யூ டெவலப் இஸ் ஹெமராய்ட்ஸ். இன்னொன்று, அதாவது பைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% வந்து மோஷன் போகிறது அந்த க்ரானிக் ஸ்ட்ரெயினிங்னால, கான்ஸ்டிபேஷனில் அந்த மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகுது. இதுக்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் டீஃபிகேஷன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். அவங்களுக்கு பைல்ஸ் இருக்காது, ஆனால் அந்த ஃபீலிங் அந்த மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட்டாக போன ஃபீலிங் இருக்கும், ஃபுல்லாக போகாத ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் அந்த வீக் ஆகி அந்த மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த வெளியேற்றணுன்ற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு, அந்த ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த மசில்ஸ்லாம் வீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குடல் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே வரைக்கும் மோஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வராது. பட் ஆனால் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்காது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் டீஃபிகேஷன் சிண்ட்ரோம். ஸோ இதுக்கு ப்ராப்பராக வந்து நிறைய நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. இனிஷியலாக பேஷண்ட் வரும்போது அந்த அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறோம். அவங்க சொல்கிற சிம்டம்ஸும் இருக்கிற பிரச்சனையும் இருக்கா எக்ஸாமினேஷனில் பார்த்து, பைல்ஸ் இல்லை ஆனாலும் அவங்களுக்கு சொல்கிற ஸ்ட்ரெயினிங் இருக்குது, ஃபீக்கல் வந்து இம்பேக்ஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். அதில் உள்ள அந்த ஆர்கன் ஏதாவது வந்து வீக்னஸ்னால ப்ரொலாப்ஸ் ஆகி அது போய் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணுறதான் கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பயோ ஃபீட்பேக் தெரப்பி, ஸோ இந்த அண்ட் ஹைட்ரேஷன், ஃபைபர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லி ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் தான் வந்து சர்ஜரி பற்றின யோசிப்போம். ஸோ எல்லா மோஷன் போகிற கஷ்டமும் கான்ஸ்டிபேஷனும் ஹெமராய்ட்ஸ் வரும்ட்டு இல்லை, இந்த அந்த இடமே வீக் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. பட் அட் தி earliest வந்து செக் பண்ணிட்டா அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா. பைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக காமனாக என்ன பிரச்சனை வருவாங்கன்னா பெயின்லெஸ் ப்ளீடிங். அவங்க பேஷண்ட்ஸ் வந்து சொல்ற ஒரு மெயின் கம்ப்ளைண்ட்டே வந்து எனக்கு பைல்ஸ் இருக்குன்னுவாங்க, ஆனா அவங்களுக்கு பார்த்தா பைல்ஸ் இருக்காது. ஆசனவாயில வர்றது வந்து பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ்னா ரெண்டு தான். ஒன்று வந்து ஃபிஷர், ஆசனவாய் கிழிஞ்சி ரத்தம் வர்றது ஃபிஷர். இன்னொன்று ஃபிஸ்டுலா, அதாவது இன்ஃபெக்ஷனால் வர்றது, சீல் வச்சுட்டு இன்ஃபெக்ஷனால் வர்றது பௌத்திரம். ஸோ இதுதான் பெயின்ஃபுல் கண்டிஷன். ஆனால் அவங்களுக்கு வந்து பெயினோட தான் வருவாங்க, ஆனால் எனக்கு பைல்ஸ் இருக்குது, பைல்ஸ் மாதிரி இருக்குது டாக்டர், வெளியில் ஒரு சின்ன சதை இருக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அது ஃபிஷராக இருக்கும், பைல்ஸே இருக்காது அவங்களுக்கு. ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வாய் புண் வருது, வாயில் புண் வந்தால் நம்ம வாயை திறக்க முடியுமா? கஷ்டமாக இருக்கும். வாய் திறந்தா சிவியர் பெயின் இருக்கும். ஸோ எங்கெங்கள் நரம்புகள் முடியுதோ அங்கெல்லாம் வந்து பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் அடிபட்டா. ஸோ வாயில், விரல்களில், பாதங்கள், அதே மாதிரி ஆசனவாய், இங்கெல்லாம் வந்து தெர் இஸ் ரிச் இன் நர்வ் சப்ளை, பிளட் சப்ளையும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ப்ளீடிங்கும் தெரிக்குது பயங்கரமாக. அந்த பைல்ஸ் வந்தால் ப்ளீடிங் பயங்கரமாக தெரிக்கிறதுக்கான காரணமும் இட் இஸ் ரிச் இன் பிளட் சப்ளை, ரத்த ஓட்டம் ஜாஸ்தி அண்ட் நரம்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால வலி வந்தால் சிவியரான பெயின் இருக்காங்க. இப்போ பைல் சர்ஜரி வந்து பண்ணவங்களுக்குமே திருப்பி பைல்ஸ் ரீஅக்கர் ஆகிற மாதிரி கேசஸ்லாம் பார்க்குறோமே. ஸோ பைல் சர்ஜரி பண்ணாலுமே அது திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்கா? பைல்ஸ் வந்து ரத்த நாளங்கள் புடைக்கிறது தான் நான் பைல்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ நம்ம கையில் பார்க்குறோம் வெயின்ஸ் எல்லாம் பல்ஜ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஒரு வெயின் மட்டும்தான் இருக்கா? இங்கே நிறைய வெயின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பார்க்குறோம் கை ஃபுல்லாகவே வெயின்ஸ் பல்ஜாக தான் இருக்கு. அதேமாதிரி பைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசனவாய் சுற்றி வரலாம். மெயினாக 3 பொசிஷனில் தான் வந்து ரொம்ப காமன். அது இல்லாமல் மற்ற இடத்துலையுமே வரலாம். இப்போ பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நல்லா பைல்ஸ் இருக்குது, ரொம்ப சிம்டமேட்டிக்காக இருக்குது. அதாவது சிம்டமேட்டிக்னா ப்ளீடிங் ஆகுது, அதுலேருந்து நல்லா புடச்சி வெளியில் வருது. இவங்க கை வச்சு உள்ளே தள்ளினா உள்ளே போகுது. இது வந்து 3rd ஸ்டேஜ். கை வச்சு உள்ளே தள்ளினா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போனால் 2nd ஸ்டேஜ். வெறும் ப்ளீடிங் வந்தால் 1st ஸ்டேஜ். 4th ஸ்டேஜில் உள்ளே கூட போகாது, வெளியில் தான் இருக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் பேஷண்ட்ஸ் வராங்க, ப்ளீடிங் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த பைல்ஸை நாங்கள் சரி பண்ணிட்டேன். இப்போ மோஷன் போகிற இடத்துல நான் சொன்ன 3 பிளேசஸில் காமனாக வர இடம், ஒரு பகுதியில் மட்டும்தான் இப்போ சிம்டமேட்டிக்காக இருக்குது, அங்கேருந்து தான் ப்ளீடிங் வருது. நான் அதை மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்துருமேன்னு சொல்லிட்டு இந்த ரத்த குழாய்களை போயிட்டு இன்றைக்கி லேசர் போட்டு பொசுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யார் கையில் இருக்குது வரதும் வராததும்? நம்ம கையில் தான். ஏன் வருதுன்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணால் வருது,
ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது அது, ஐ மீன் பேஷண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ வென் யூ முக்குனா இதுவும் வந்துடும். அது அந்த எஜுகேஷன் தான் நான் கொடுக்குறது. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி புரிய வச்சு தயவுசெய்து நீங்கள் 4 பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா நல்லது பரவுறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது, கெட்டது சீக்கிரம் பரவிடுதா. நீங்கள் சொன்னீங்கல்ல ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பி வந்துடுதுன்ட்டு, அது சீக்கிரம் பரவிடும். ஆனால் அந்த பைல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நல்லா ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க, பண்ணால் திரும்பி வந்துடும் தான் சொல்லுவாங்க தவிர ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டிசீஸ் இல்லாமல் வாழுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ட் டாக்டர் பைல்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு? சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை மெடிசின் முறையாக கூட நம்ம வந்து பைல்ஸை ட்ரீட் பண்ண முடியுமா? அதாவது பைல்ஸில் வந்து பேஷண்ட் ப்ளீடிங்கோடு வராங்க, சம்டைம்ஸ் இச்சிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போ பைல்ஸில் பெயின் வரலான்னா, அதாவது உள் மூலம் வெளி மூலம் 2 இருக்குது. இந்த உள் மூலத்துக்கு தான் இந்த கிரேடிங்லாம் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 4 வரைக்கும் இருக்குது. பட் வெளி மூலத்துக்கு அப்படி கிடையாது. வெளி மூலம் வந்து ஒரு ரத்த குழைகள் வெடித்து ரத்தம் கட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங்கோடு இருக்குது. வெளியில் மட்டும்தான் ஸ்வெல்லிங் இருக்குது, ஆனால் பெயின் இருக்குது, உட்காரும் போது பெயின் இருக்குது. அது வெளி மூலத்துலேருந்து வந்து ரத்த கட்டியாக இருக்கலாம், அதில் மட்டும்தான் பெயின் இருக்கும். பைல்ஸில் வென் பிளட் கிளாட் ஆச்சுன்னா வலி வரலாம். ஆர் இந்த 4th ஸ்டேஜ் சொன்னல, அப்போ அதில் ரத்தம் தேங்கி வேணால் வலி வரலாம். தவிர மற்றபடி பைல்ஸில் கிரேட் 1 கிரேட் 2 இயர்லி கிரேட் 3 கிரேட் 3யோட லேட் ஸ்டேஜ் வரைக்கும் பெருசாக பெயின் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ எல்லா ஸ்டேஜுக்குமே வந்து சர்ஜரி தேவையானா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். சிம்டமேட்டிக்காக பேஷண்ட் கிச்சி இருந்தால் அதுக்கு மெடிசன்ஸ், பைல்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுப்போம். இனிஷியலாக அவங்களுக்கு வந்து பெட்டர் ஆகுது அண்ட் பேஷண்ட்க்கு எஜுகேஷன் பண்ணி ஓகே அதுலேயே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா சர்ஜரி தேவைப்படாது. திரும்பி ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ளீடிங் ஆகிறது, இந்த ப்ளீடிங் ஆகிறதுனால என்னன்னா ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகும். நான் பிளட் ஏற்றிட்டு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அந்த மாதிரி கிரேட் 2லேயே இந்த மாதிரி ப்ளீடிங் வருது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஆசனவாய் வெடிப்பு வந்து ஃபிஷர் வந்து அந்த இடம் டைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன டைட் ஆன பிறகு தேல் ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெயினிங் வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ப்ளீடிங் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் நான் சர்ஜரி சொல்லுவேன். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணலை, அவங்களுக்கு சர்ஜரி. ஸோ சர்ஜரிஸும் பார்த்தீங்கன்னா இப்போது அட்வான்ஸ்ட் சர்ஜரிஸ் வந்திருக்கு. இப்போ என்னென்ன மாதிரி அட்வான்ஸ் முன்னாடிலாம் வந்திருக்கு? கட் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் லேசர்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் ஹெமராய்ட்ஸ். பைல்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த அந்த பைல்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து லேசர்ஸ் மூலிமா பைல்ஸை சுருக்கிட்டு வந்துடும். ஸோ எந்த கட்டு இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது அந்த புண் ஆறதுக்கு டைம் எடுக்கும், அது வரைக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒர்க் போக முடியாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் 3rd ஸ்டேஜில் வந்தால் 4th ஸ்டேஜில் வந்தால் கூட ஒரு வாரத்தில் வேலைக்கு போகலாம். அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வந்திருக்கு. அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து பைல்ஸை அந்த இடத்துல ஊண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி கரெக்டாக பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா சொல்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பெயின் ஃப்ரீயாகவே சீக்கிரமாகவே பெயின் ஃப்ரீயாக ஆயிடலாம். ஸோ அந்த ஃபிஷர் அப்படின்னு ஒரு டேர்ம் சொன்னீங்க, அது எங்களுக்கு புதுசாக இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஆசனவாயில் வர வெடிப்பு தான் நம்ம ஃபிஷர்னு சொல்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பைல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கான்ஸ்டிபேஷனால ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால பைல்ஸ் வருதுன்னு சொன்னேன். இப்போ ஃபிஷர் ஏன் வரலான்னா, இன்கேஸ் பேஷண்ட் வந்து ஹார்டாக மோஷன் பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது அந்த டியர் ஆகும், கிழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபிஷர் சொல்லுவோம். ஸோ ஃபிஷரில் பார்த்தீங்கன்னா பெயின் சிவியராக இருக்கும் அண்ட் ப்ளீடிங் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக இருக்கும். இப்போ ஹெமராய்ட்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆச்சுன்னா அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அந்த ரத்த நாளங்கள் உடையிறதுனால தெரிக்கிறதுனால அப்படி இருக்கும். ஆனால் ஃபிஷரில் பார்த்தீங்கன்னா மோஷனோட கூட பிளட் வரும், ஆர் மோஷன் போன பிறகு ட்ராப் பை ட்ராப்பாக பிளட் வரும். பட் சிவியர்லி பெயின்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷரில் வந்து பெயின் வந்து டியூரேஷன் கம்மியாக இருக்கும். எவ்வளோ டிகிரி ஆஃப் டியர் இருக்கிறதுன்னு பொறுத்து இருக்குது. ஸோ டியர் ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா அந்த டைமே பெயின் சிவியராக இருக்கும். சிம்பிள், வாயில் புண்ணு இருந்தால் வாய் திறக்க முடியுமா? அதே போல் அங்கே புண்ணு இருந்தால் ஆசன வாய் என்ன பண்ணுன்னா திறக்கிறதுக்கு கஷ்டப்படும். இப்போ நம்ம வாய் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்க மசில்ஸ் எல்லாமே. இந்த புண் ஆறின பிறகு அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஓப்பன் பண்ண அது நார்மல் ஆகிடும். பிகாஸ் இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஆசன வாய் அப்படி கிடையாது, அது வந்து பிரெயினோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த வெடிப்பு வரும்போது அந்த புண் ஆறத்துக்கு டைம் எடுக்குது. ஓகே, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அந்த பெயின் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இனிஷியலாக 5 மினிட்ஸோ இல்லை மோஷன் போகிற டைம் மட்டுமே இருக்கும். பட் கிராஜுவலாக திரும்பி டியர் ஆக
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ஆசனவாய் சுருங்க வெடிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அந்த வெடிப்பு அந்த கிரானிக் ஃபிஷராக மாறும்போது அந்த புண் ஆறாது. ஓகே. முன்னாடி வந்து ஒரு வாரத்திலே சரியாயிடும் டாக்டர்னுவாங்க. இப்போ வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, எனக்கு ஆறவே இல்லை. பிகாஸ் அது கிரானிக் இன்ஃபெக்ஷன் இதுவாயிடுச்சு, டியர் ஆயிருந்தனால. அது சம்டைம்ஸ் அந்த கிரானிக் டியரில் வந்து இன்ஃபெக்ஷன் கூட வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பெயின் இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே வந்தாங்க அப்படின்னா அது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே நம்ம வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம். ஆனால் சிவியர் ஆயிடுச்சு, அந்த டைட்னஸ் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னல, ஒரு தடவை டியர் ஆகும்போது அது சுருக்கம் தான் கொடுக்கும். ஓகே. அதுக்கான விரிகிற தன்மையை இழந்துருது அது. ஸோ அப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவீங்க? இனிஷியலாக வந்து ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்போம், டேப்லெட்ஸ் கொடுப்போம், அண்ட் வெந்நீரில் உட்கார சிட்ஸ் பாத்னு சொல்லுவோம். ஓகே. வெந்நீரில் உட்கார சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த லோக்கலாக அந்த இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு, அந்த இடம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் ஃபெயில் ஆனால், இல்லை சில பேர் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கத்தோடு வருவாங்க. ஓகே. தே பாஸ் மோஷன், அதாவது மோஷன் வந்து ஒரு டியூப் மாதிரி போவாங்க. பிகாஸ் அந்த இடம் சுருங்கி போயிட்டு அந்த லாக்ஸேட்டிவ் மருந்து இருக்குல்ல, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான மருந்துகளை குடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம டயட்டில் லேக் ஆஃப் வாட்டர், தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறதும், ஃபைபர்னா நார் சத்து. அதாவது நான் என் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது மதியானம் 2 பொரியல் சாப்பிடுங்க கம்பல்சரி. எனி ஃப்ரூட்ஸ், அது நீர் காய்கறிகள், எனி வெஜிடபிள்ஸ், மதியானம் 2 வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல அடிக்குவேட் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி ஆசனவாயில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் நாங்கள் கிட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பார்க்குறவங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு அஸ் ஷோ. Thank you.